வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவல் புத்தர் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அறிவுரையின் சாரத்தை ஒரு சிறுகதையாகவும் அதன் விளக்கங்களுடனும் தருகிறேன். நீங்கள் விரும்பினால் அதை நீட்டித்து எழுதிக் கொள்ளலாம். புத்தர் கூறிய கோப மேலாண்மை. ஒரு பொன்னான போதனை. ஒரு நாள் புத்தர் பிண்டி ஆட சென்று கொண்டிருந்த போது ஒரு இளைஞன் அவரை நெருங்கி புழுதி தெளித்தான். காரணம், அந்த ஊரில் ஒரு பெண் புத்தரை பின்தொடர்ந்து செல்வதாக பொறாமை கொண்டான் அவன். புத்தர் அமைதியாக இருந்தார். சீடர்கள் கோபப்பட்டார்கள். இவனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றார்கள். புத்தர் புன்னகைத்தார். நான் யாருக்கும் பாடம் கற்பிக்க வரவில்லை. நானோ இவனோ யாரும் இல்லை என்ற உண்மையை அவன் உணர உதவ வந்திருக்கிறேன். இளைஞன் தொடர்ந்து திட்டினான். புத்தர் அவனிடம் ஒரு கேள்வி கேட்டார். ஒருவர் உங்களுக்கு பரிசு கொடுத்தால், நீங்கள் அதை வாங்க மறுத்தால், அந்த பரிசு யாரிடம் இருக்கும்? கொடுத்தவரிடம் என்றான் இளைஞன். அதேபோல்தான் கோபமும். நான் அதை ஏற்க மறுத்துவிட்டேன். அது உன்னிடமே உள்ளது என்றார் புத்தர். இளைஞன் தலை குனிந்தான். அன்று முதல் அவன் புத்தரின் சீடனானான். கோபத்தை வெல்ல 5 புத்த வழிகள். ஒன்று, முதல் உபாயம், ஏற்றுக்கொள்ள மறு. கோபம் வரும்போது இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி பழகுங்கள். கோபத்தை உங்கள் மனதில் அனுமதிக்க மறுப்பது முதல் படி. 2, இரண்டாம் உபாயம், நானோ என்னுடையதோ என்று எதுவும் இல்லை அனாதா. கோபம் வரும்போது நான் கோபம் அடைகிறேன் என்று சொல்லாதீர்கள். கோபம் எனும் உணர்வு உள்ளே தோன்றியுள்ளது. அது நிலையற்றது, கடந்து போகும் என்று கவனியுங்கள். மூன்றாம் உபாயம், மைத்ரி மெட்டா, தன் உலகளாவிய அன்பு. இவர் துன்பத்தில் இருக்கிறார், அதனால்தான் இப்படி நடக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். எதிரியின் மீதும் அன்பை பொழிய பழகுங்கள். நான்காம் உபாயம், வாய் பேசாமை. கோபத்தில் பேசும் வார்த்தை எரியும், தீயில் எரியும் விறகை போன்றது. அது தீயை மட்டும் வளர்க்கும். புத்தர். ஐந்தாம் உபாயம், தியானம். ஒவ்வொரு நாளும் 10 நிமிடம் மௌனமாக உட்கார்ந்து மூச்சை கவனியுங்கள். கோபம் வரும்போது அந்த கவனிப்பு திறனே உங்கள் கேடயமாகும். ஒரு நினைவூட்டல். புத்தரின் கடைசி அறிவுரை. கோபத்தால் கோபத்தை ஒருபோதும் வெல்ல முடியாது. அன்பினால் மட்டுமே கோபம் வெல்லப்படும். இதுவே நித்திய தர்மம்.